கண்டிப்பாக மாணவர்களிடம் தோற்று போவார். மாணவர்களோடு குழந்தைகளாக நீங்கள் என்று மாறுகிறீர்களோ அன்றுதான் நீங்கள் உண்மையான ஆசிரியர்களாக மாறுவீர்கள். இயேசுநாதர் சொன்ன மாதிரி குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள். நீங்கள் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசு உங்களுக்கு இல்லைன்னார். குழந்தைகளா மாறுறதுன்னா என்ன அர்த்தம்? ஃபீடிங் பாட்டில பால் குடிக்கிறதும் தொட்டியில கொடுத்து தூங்குறதுமா? இல்லை. உங்கள் எண்ணங்களை, உங்கள் செயல்பாடுகளை குழந்தைகளுக்கு சமமாக மாற்றிக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு ஜாதி கிடையாது, குழந்தைகளுக்கு மதம் கிடையாது, குழந்தைகளுக்கு கௌரவம் கிடையாது, ஈகோ கிடையாது, மிகப்பெரிய அகம்பாவம் குழந்தைகள் பெறுவதில்லை. ஒரு குழந்தைகிட்ட 2000 ரூபாய் நோட்டை கொடுத்தாலும் வாங்கி தரலையே பார்த்துட்டு கீழே போட்டுரும். 2 ரூபா நோட்டை கொடுத்தா 10 ரூபா நோட்டை கொடுத்தாலும் வாங்கி கீழே போட்டுரும். அதுக்கு 2000 ரூபாயும் 2 ரூபாயும் ஒன்று தான். ஆனால் காந்தி பார்த்தீங்கன்னா எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காரு. 10 ரூபா நோட்லையும் சிரிப்பாரு. எல்லா நோட்லையும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. ஆனா நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறது யாருன்னா மனுஷன் தான். ஒரு 500 ரூபாய் கொடுங்க, ஆமா. 10 ரூபாய் கொடுத்தா ஒரு பணத்தினுடைய மதிப்புக்கு தகுந்த மாதிரி மனிதனுடைய சிரிப்பு மாறிவிடுறது. பணத்திற்காகவும் புகழுக்காகவும் பெயருக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் 43 ஆண்டுகள் ஒரு பள்ளியை நடத்தி இந்த ஆண்டு விழாவில் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற அந்த குறிக்கோள் தான் என்னை ரொம்ப கவர்ந்திருக்கு. மத நல்லிணக்கம் என்ற குறிக்கோளோடு இந்த ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருப்பது உண்மையிலே இது கார்மேல் பள்ளியை தவிர இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற பள்ளி வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. மத நல்லிணக்கம். அந்த தேசிய கொடி எடுத்து பாருங்க. மேல இருக்கக்கூடிய நிறம் காவி, நடுவில் இருக்கும் நிறம் வெள்ளை, அடியில் இருக்கும் நிறம் பச்சை. தேசிய கொடிக்கு நமக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்துருப்பாங்க? மேலே இருக்கும் காவி நிறம் இந்தியாவினுடைய தியாகம், நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவின் சமாதானம், அடியில் இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவினுடைய செழிப்பு, நடுவில் இருக்கும் தர்ம சக்கரம் அசோக சக்கரம். இதுதான் நம்ம சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த மணலிக்கரை கார்மேல் பள்ளியில் என்ன சொல்றேன்னா, மேலே இருக்கும் காவி நிறம் இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்களின் நிறம், நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவில் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களின் நிறம், கீழே இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவில் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்களின் நிறம். இந்த 3 மதமும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் இந்தியா என்று தேசிய கொடிக்கு இந்த பள்ளியினுடைய மேடையில் எனக்கு கிடைத்த விளக்கம் இதுதான். அதே மாதிரி சிவபெருமானை கும்பிடுறவங்க இப்படி 3 கோடு போட்டு விபூதி அடிப்பாங்க. பெருமாளை கும்பிடுறவர்கள் இப்படி 3 கோடு போட்டு ராமம் போடுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் திருத்துவம், ட்ரினிட்டி, பிதா சுதன் பரிசுத்தாவி, அவ்வளவுதான். The name of the Father and of the Son and of the Holy Spirit. இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லா, இர்ரஹ்மான், இர்ரஹீம் அப்படின்னு 3 வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அந்த வார்த்தைக்கு 3 நம்பர் போட்டிருப்பாங்க, 7, 8, 6. இந்த 3 எண்களையும் கூட்டுங்க. 8, 7, 15, 15, 6, 21. 2ஐயும் 1ஐயும் கூட்டுங்க, அதுவும் 3ஆம் நம்பர்ல முடியுதுன்னா இந்த 3 மதங்களும் 3 என்ற எண்ணை வலியுறுத்துவதற்கு காரணம் இந்த 3 மதம் மட்டும் இல்லை, எல்லா மதங்களும் அவருடைய வழிபாட்டு முறைகள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் எல்லா மதங்களும் போதிப்பது அன்பைத்தான் என்பதை இந்த மணலிக்கரை கார்மேல் பள்ளி இந்த குமரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பாடம் கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளியாக இந்த கார்மேல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட இந்த நல்ல பள்ளி இன்னும் விரைவிலே ஒரு பெரிய கல்லூரியாக வளர்ந்து கார்மேல் பல்கலைக்கழகமாக விரைவில் இந்த மணலிக்கரை பகுதியில் ஒரு கல்லூரி, கார்மேல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்பது நிறுவப்பட வேண்டும் என்று நம்ம ஃபாதர் புரோன்ஷியர்ட்ட ஒரு கோரிக்கையை வச்சு கார்மேல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை இந்த பகுதியிலே பெரிய அளவிலே நீங்கள் துவங்கி உயர்கல்விக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து
இந்த 43வது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த பள்ளி மென்மேலும் தனது கல்வி பணியிலும் சமூக பணியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.